திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இயேசுவின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கவும், திருமுழுக்கு யோவானின் அழைப்பை ஏற்று மனமாற்றம் அடையவும் ஆலயத்துக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவின் வருகை என்பது நீதி, அமைதி, நேர்மை மற்றும் ஒற்றுமை மலர வேண்டிய காலம். இன்றைய வாசகத்தில் எதிரும் புதிருமான விலங்குகள் கூட இணைந்து வாழ்வதாக இறைவாக்கினர் எசாயா கூறுவது வேற்றுமைகளை மறைந்து நாம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும் என்பதையே குறிக்கிறது. கிறிஸ்து இயேசு உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுலடியார் அழைக்கின்றார். எனவே திருமுழுக்கு யோவான் விரும்புவது போல நம் மனமாற்றத்திற்கேற்ற நற்செயல்களை செய்து காட்டுவோம். நம் குடும்பங்களில் உள்ள கசப்புணர்வுகள், உறவு முறிவுகள் மற்றும் பிணக்குகளை நீக்கி அங்கே அன்பையும் அமைதியையும் நிலைநாட்டுவோம். அதுவே ஆண்டவர் வரும் வழியாகும். நம் உள்ளங்களையும் இல்லங்களையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவர் இயேசு பிறக்க தகுதியுள்ள இடமாக மாற்றுவோம். இந்த தூய சிந்தனையோடு இத்திருப்பலியில் இணைவோம். தேடியலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அவனை தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம் அவரன்றி வேறில்லையே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை, என் நாடுமே என் வாழ்விலே. போற்றுவேன் என் தேவனை, பறைசாற்றுவேன் என் நாதனை, என் நாடுமே என் வாழ்விலே. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்தாள் நாடுதே, அது தேடுதே. காடுமேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்தார் நாடுதே, அது தேடுதே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. இரண்டாம் வாரம். இதுதான் அமைதியின் மெழுகுவர்த்தி. மீட்பரின் வருகை காலம் அவன் இயல்புகள் போன்ற அனைத்து செய்திகளையும் தந்த இறைவாக்கினர்களான எசாயா, எரேமியா, தானியேல் போன்றவை குறிக்கின்றது. மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. மத்தேயு 3:1 தயாரிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என எடுத்துரைத்துள்ளார். நாம் அனைத்தையும் அறிந்திருந்தும் நம் வலிமின்மையாலும் விசுவாச குறைவாலும் மீண்டும் மீண்டும் ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறோம். இனியாவது அவரில் நம்பிக்கை கொண்டு அவரை நாடி தேடுவோம். மன்றாடுவோம். ஆமென். ஓ இயேசு கிறிஸ்துவே,
அனைத்து உலகங்களின் அரசரே, எல்லா இதயங்களின் மகிழ்ச்சியே, விரைவில் வந்து உம் மக்களை மீட்டருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனம் மாறுங்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய நாளில் நாம் அமைதி என்கின்ற மெழுகுத்திரியை ஏற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இதயங்களில் நாம் திறக்க வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தில் அமைதி இருக்க வேண்டும். அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு மனமாற்றம் தேவை. இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் நமக்கு அழைப்பு விடுப்பது போல மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்கிறார். ஆகவே மனமாற்றம் தான் ஒருவரை கடவுளிடம் முழுமையாக கொண்டு வந்து சேர்க்கும். அப்படிப்பட்ட உள்ளார்ந்த மனமாற்றத்திற்காக நாம் இந்த திருப்பலியிலே நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உண்மையான மனமாற்றம் நம்மை முழுவதுமாக கடவுளிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அது நம்மை புனித வாழ்வுக்கு அழைத்து செல்லும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நல்ல ஒரு மனமாற்றத்திற்காக நாம் ஆண்டவரிடம் இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையில் உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருட உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்றும் உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஈசோ புள்ளிகளை மேல் தெளிப்பி ஆண்டவரே தூய்மையாவே நீரே என்னை கழுவனாலும் உரைப்பணிகளிலும் வெண்மையாவே இறைவா உமது இரக்க பெருகிய கேட்ப பிதாவும் சுதனும் தூய ஆவி துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம்
பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடையாய் இருப்பவனவாக விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்வதாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. எதிரும் புதிருமான விலங்குகள் ஒன்றாக வாழ்வதைப் போல பல்வேறு குணநலங்கள் கொண்ட நாமும் ஒற்றுமையாய் வாழ எசையா இறைவாக்கினர் அழைக்கின்றார். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக தங்கும், பச்சின குழந்தை அவற்றை நடத்தி செல்லும் என்ற எசையாவின் அமைதி கனவை நனவாக தூண்டும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முடிய இறைவார்த்தைகள். ஆண்டவருக்குரிய நாளில் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்த்துவிடும், அதன் வேரிலிருந்து கிளை ஒன்று வளர்ந்து கனி தரும். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவு திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அவரும் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதில் மகிழ்ந்திருப்பார். கண் கண்டதை கொண்டு மட்டும் அவர் நீதி வழங்கார். காதால் கேட்டதை கொண்டு மட்டும் அவர் தீர்ப்பு செய்யார். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார். நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினால் கொடியவரை அடிப்பார். உதட்டில் எழும் மூச்சினால் தீயோரை அழிப்பார். நேர்மை அவருக்கு அரைக்கச்சை, உண்மை அவருக்கு இடைக்கச்சை. அந்நாளில் ஓனாய் செம்மறியாட்டுக்குட்டியோடு தங்கியிருக்கும். அக்குட்டியோடு சிறுத்தை புலி படுத்து கொள்ளும். கன்றும் சிங்கக்குட்டியும் கொழுத்த காளையும் கூடி வாழும். பச்சிளம் குழந்தை அவற்றை நடத்தி செல்லும். பசுவும் கரடியும் ஒன்றாய் வேயும். அவற்றின் குட்டிகள் சேர்ந்து படுத்து கிடக்கும். சிங்கம் ஆட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையில் விளையாடும். பால்குடி மறந்த பிள்ளை கட்டுவிரியன் வலையினுள் தன் கையை விடும். என் திருமலை முழுவதிலும் தீமை செய்வார் எவருமில்லை, கேடு விளைவிப்பார் யாருமில்லை. ஏனெனில் கடல் தண்ணீரால் நிறைந்திருக்கிறது போல மண்ணுலகம் ஆண்டவராம் என்னை பற்றிய அறிவால் நிறைந்திருக்கும். அந்நாளில் மக்களினங்களுக்குள் சின்னமாய் விளங்கும் ஈசாயின் பேரை பிற இனத்தார் தேடி வருவார்கள். அவர் இளைப்பாறும் இடம் மாட்சி நிறைந்ததாக இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோங்கும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அறியும் அரசை மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். பல்லவி. ஆண்டவரே, காலத்தில் நீதியை தழைத்தோங்கும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய நாட்டில் நீதி தழைத்தோங்கும். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ளவரை
எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். பல்லவி. வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ளவரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆட்சி பெற விளைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேர் பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய காலத்தில் நீதி தலை தோங்கும். இரண்டாம் வாசகம் முன்னுரை. கிறிஸ்து இயேசு நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற புனித பவுல் வலியுறுத்துகிறார். மறைநூல் தரும் ஊக்கத்தினால் ஒரே மனிதனாய் இறைவனை போற்றவும் எதிர்நோக்குடன் வாழவும் அழைக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். மக்கள் அனைவரையும் கிறிஸ்து மீட்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறை வசனங்கள் 4-9 முடிய. சகோதரர் சகோதரிகளே, முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன. மறைநூல் தரும் மன உறுதினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது. கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே மனத்தினராய் இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக. இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையும் ஆனவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்வீர்கள். ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள். என் கருத்து இதுவே. கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார். மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார். ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயருக்கு புகழ் மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுளின் அருளை மீட்பை காண்பர். அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி
உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலை நிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்துள்ளார். இந்த யோவான் ஒட்டக முடியாலான ஆடையை அணிந்திருந்தார், தோல் கட்சியை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வந்தார். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். பரிசேயர் சதுசேயருள் பலர் தம்மிடம் திருமுழுக்கு பெற வருவதை கண்டு அவர் அவர்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகும் சினத்திலிருந்து தப்பிக்க இயலும் என உங்களிடம் சொன்னவர் யார்? நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களில் இருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்ற செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன். ஏற்கனவே மரங்களின் வேறருகே கோடாரி வைத்தாயிற்று. நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்படும், தீயில் போடப்படும். நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட வலிமை மிக்கவர். அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். அவர் சுலகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக்குங்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் காலம், திருவருகை காலம், அதனுடைய அடையாளமாக நாம் என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா, எல்லாருமே வீட்டில் வந்து ஸ்டார் கட்டியிருப்போம். எல்லாம் கட்டிட்டீங்களா? இன்னும் கட்டல. ஏன்? திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்திலேயே நாம் என்ன செய்யணும்? ஸ்டார் கட்டணும். ஏன் கட்டணும் அப்படின்னா, விண்மீன் எதனுடைய அடையாளமாக இருக்குது அப்படின்னா, அது வந்து இயேசுவிடம் ஒருத்தருக்கு வழிகாட்டியாகவும், எங்களுடைய வீட்டில் வந்து இயேசு இருக்கிறார் என்பதனுடைய அடையாளமாகவும் விண்மீன் அடையாளமாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு போய் முதல் வேலையை என்ன செய்யணும்? ஸ்டார் இருந்தா எடுத்து கட்டுங்க, இல்லைன்னா வாங்கி நீங்கள் நைட்டுக்குள்ளே கட்டுங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு அது ஒரு அடையாளம், அதை நான் வந்து செய்யணும். ஓகே, பிரியமானவர்களே, இன்றைய திருவருகை காலம் வந்து நமக்கு 3 கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. முதலாவது என்னவென்றால், பிரியமானவர்களே, நாம் வருகை என்று பார்த்தோம் என்றால், திரு வருகை. ஒரு தாயானவள் 9 மாதம் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக, அந்த குழந்தையினுடைய வருகைக்காக காத்திருக்கின்றார். அதே போல மனைவி தன்னுடைய கணவன் வேலைக்கு சென்றிருந்தார், மீண்டும் வருகைக்காக காத்திருக்கின்றார். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வருகைக்காக காத்திருக்கின்றார். அதே போல திருவருகை காலம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக நம்மையே நாம் தயாரித்து அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்கின்ற ஒரு பொன்னான புனிதமான ஒரு காலம்தான் இந்த திருவருகை காலம். ஆகவே இந்த திருவருகை காலத்திலே முதலாவது கேள்வி, யார் வருகிறார் என்கின்ற ஒரு உள்ளார்ந்த அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் வருகிறார் என்று பார்த்தோம் என்றால், நம் அனைவருக்கும் தெரியும், வாழும் கடவுளின் ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிலே வருகின்றார்.
அவர் இம்மானுவேல் என்று நாம் சொல்கிறோம். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, நம்மில் ஒருவராக இருக்கின்றவராக நம்மில் வருகிறார். யார் வருகிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். நம் அனைவருக்கும் தெரியும். இவர் கடவுளானாலும் நம்மில் ஒருவராக, மனிதராக நம்மில் ஒருவராக பிறந்தார். பல நேரங்களிலே நாம் நினைக்கிறோம், நான் எதற்கு மற்றவங்க கிட்ட போய் பேசணும். இந்த திருவரை காலத்துல மனமாற்றத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் என்கின்ற அந்த நிலையிலிருந்து எல்லாம் வல்லவர், இப்பேற்பட்ட அகில உலகத்தையும் படைத்தவர், சாதாரண மனித உருவெடுத்து நம்மில் ஒருவராக நம்மிடம் வருகின்ற ஆண்டவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாம் மனம் மாற அல்லது நாம் மற்றவர்களிடம் நான் எதுக்கு மற்றவங்கிட்ட போய் பேசணும் அல்லது நாம் எதற்கு பிறரிடம் செல்ல வேண்டும் என்கின்ற ஆணவம் நம்முடைய இதயத்தில் இருந்தால் நாம் அதிலிருந்து மனமாற்றம் அடைய வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற திருமுழுக்கு யோவானை சந்தித்து திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெறுகிறார். அதே போல அன்னை மரியாள் கடவுளின் தாயாக இருந்தாலும் எலிசபெத்திடம் சென்று எலிசபெத்திற்கு தேவையை பூர்த்தி செய்பவளாக இருக்கிறார். அப்பேற்பட்ட மாமனிதர்களும் புனிதர்களும் அவர்கள் சாதாரண ஏழை எளிய மக்களையும் பாவிகளையும் தேடி வந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாகிய நாமும் மற்றவர்களை தேடி சென்று மனமாற்றத்திற்கான வழியை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே யார் வருகிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தாழ்ச்சியின் ஏழ்மையின் கடவுளாக நம்மில் ஒருவராக நம்மிடம் வருகின்றவராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இரண்டாவதாக யார் வருகிறார் என்பதை நாம் பார்த்தோம். யாரிடம் வருகிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் கடவுளாக இருந்தாலும் அனைத்து செல்வத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் பணக்காரர்களிடமோ அரசியல்வாதிகளிடமோ செல்வாக்கு நிறைந்தவர்களிடமோ அவர் வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. மாறாக நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்று சொல்லி பாவிகளை தேடி சென்றவராக யாரிடம் வருகிறார் என்றால் பாவிகளிடம் வருகின்றவராக ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது ஏழை மக்களிடமும் பாவிகளிடமும் நோயாளிகளிடம்தான் அவர் தன்னுடைய நேரங்களை அதிகமாக செலவிட்டார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவர் யாரிடம் வர வேண்டும் என்றால் வழி தவறி போன ஆடுகளிடமே அவர் வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆகவே பிரியமானவர்களே, யார் வருகிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். யாரிடம் வருகிறார்? பாவிகளிடம் வருகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருவருகை காலத்திலே நாம் சிறப்பாக மனமாற்றத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவிகளை தேடி வருகின்ற ஆண்டவராக நம் ஆண்டவர் இருக்கின்றார். நம்முடைய கடவுள் தண்டிக்கின்றவர் அல்ல, மாறாக மன்னிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். கடைசியாக ஆண்டவர் யார் வருகிறார், யாரிடம் வருகிறார், எதற்கு வருகிறார் என்கின்ற ஒரு உள்ளார்ந்த பொருள் நாம் இந்த திருவருகை காலத்திலே தெளிவுபட வேண்டும். பிரியமானவர்களே, எதற்காக ஆண்டவர் வருகிறார் நம் அனைவருக்கும் தெரியும். எதற்கு இயேசு வருகிறார் அல்லது வந்தார்? ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எதை கொடுக்க? மீட்பை கொடுக்க. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மீட்பை கொடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. அவருக்கு ஒரு லட்சியம் இருந்தது. யாரிடம் வர வேண்டும், எதற்கு வர வேண்டும் என்றால் அனைவருக்கும் மீட்பை பெற்றுத் தர வேண்டும் என்பதுதான். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே குழந்தையாக பிறந்து நாம் அதை தான் செய்கிறோம். அவருக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றோம், கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை சிறப்பிக்கிறோம். ஆனால் அன்னையாம் திருவை தன்னுடைய இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் செய்ய நம்மை அழைக்கிறது. நம்ம கிறிஸ்துமஸ் அவருடைய பிறந்த நாளை மட்டும் கொண்டாடுவதல்ல, மாறாக அவருடைய அரச வருகைக்கும் நம்மையே தயார் செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கின்றது.
முதல் வருகையிலே நாம் என்ன செஞ்சோம்னா அவர் இரக்கத்தின் கடவுளாக, மன்னிக்கின்ற கடவுளாக, மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இரண்டாம் வருகையின் போது என்ன நடக்கும் என்றால், முதல் வருகையிலே யாரெல்லாம் மனமாற்றம் பெற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களையெல்லாம் மீட்டுக் கொண்டு தனது முடிவில்லா ராஜ்யத்திலே, விண்ணகத்திலே அதற்கு இடம் கொடுக்க அவர் மீண்டும் வருவார். ஆகவே அனைவருக்கும் மீட்பு உண்டு என்றால் நாம் மனமாற்றம் பெறுகின்ற பொழுதுதான் அந்த மீட்பை நாம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே நாம் தெளிவு பெற வேண்டும். மிக சிறந்த உதாரணம் சக்கேயுனுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சக்கேயை சந்திப்பதற்கு முன்பாக மனமாற்றம் இல்லாத இந்த உலக காரியங்களுக்காக உலகம் தருகின்ற மகிழ்ச்சியிலே அவர் வாழ்ந்தார். ஆனால் சக்கேயை எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாரோ அந்த நிமிடத்திலிருந்து, ஆண்டவரே நான் 10 ஒரு பங்கை நான் கொடுத்து விடுகிறேன், 4 மடங்காக நான் யாரையெல்லாம் ஏமாற்றினோனோ அவர்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று ஒரு முழு மனமாற்றத்தை சக்கேயினுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஆண்டவர் இயேசு சக்கேயை பார்த்து சொல்வது, நான் இன்று உன் வீட்டிற்கு என்ன செய்யணும், வர வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஆக யாரெல்லாம் உண்மையான மனமாற்றம் பெறுகிறார்களோ அவருடைய வீட்டிற்கு, அவருடைய இதய இல்லமாகிய ஒவ்வொருவருடைய இதயத்திற்கும் ஆண்டவர் வருவதற்கு தயாராக இருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எதற்கு வருகிறார்? மீட்பு கொடுப்பதற்காக. அந்த மீட்பை நாம் நிறைவாக முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சிறந்த ஒரு வழி மனமாற்றம். இந்த திருவருகை காலத்திலே நாம் மனம் மாற வேண்டும். எதிலிருந்து நாம் மனம் மாற வேண்டும்? பாவத்திலிருந்து நாம் புனித வாழ்விற்கு நாம் மனமாற்றம் பெற வேண்டும். அடிமை நிலையிலிருந்து விடுதலை வாழ்விற்கு நாம் மனமாற்றம் பெற வேண்டும். அல்லது ஆண்டவர் மீட்பை தருகின்றார். எதற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம்? ஒருவேளை போதை பழக்கத்திற்கு நாம் அடிமைகளாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு விடுதலை அடைகின்றார். அல்லது தேவையற்ற காரியங்களில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்றால் ஆண்டவர் அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கின்றார். அறியாமை என்னும் இருளில் நாம் மூழ்கி இருந்தால் அறிவிற்கு உண்மையான அறிவாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் உண்மை என்கின்ற ஒளிக்கு நம்மை மீட்கின்றவராக நம் ஆண்டவர் இருக்கின்றார். இருளில் இருந்து நம்மை ஒளிக்கு மீட்பவராக இருக்கின்றார். இறப்பிலிருந்து வாழ்வுக்கு நம்மை மீட்பவராக இருக்கிறார். துன்பத்திலிருந்து மகிழ்ச்சிக்கு நம்மை மீட்பவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, கடவுள் எல்லாம் வல்லவராக இருக்கிறார். கடவுளுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, எல்லாம் வல்லவர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு தொடக்கம் இருக்கிறது, ஆனால் முடிவு என்பது இல்லை. அதைதான் நாம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தொடக்கம் இருக்கிறது, ஆனால் முடிவில்லா வாழ்வை நாம் யார் கொடுக்க முடியும் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு விழாவை நாம் கோலாகலமாக கொண்டாடுகிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டாடுவதற்காக அவர் வரவில்லை, மாறாக உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையிலே மரிப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். துன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக இருக்க முடியும். ஆகவே யார் வருகிறார், யாரிடம் வருகிறார், எதற்கு வருகிறார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த திருவருகை காலத்திலே இயேசுவினுடைய வருகைக்காக நம்முடைய இதயங்களை நாம் தயார் செய்ய வேண்டும், இல்லங்களை தயார் செய்ய வேண்டும். நாம் அனைவரும் இயேசு தருகின்ற அந்த உண்மை மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகின்ற அந்த மீட்பு அளவு கடந்த ஒரு ஆசீர்வாதம் மிக்க ஒன்றாக இருக்கிறது. அதை ஆழமாக உணர்ந்து மனமாற்றம் பெற்று நாம் எந்த ஒரு பாவத்தில் அடிமையாக இருந்தாலும் ஆண்டவர் அந்த பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு முழுமையான நிறைவான மனமாற்றம். அந்த மனமாற்றத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம்.
இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மது தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் பலிகரணாய் கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் மொழியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகுக்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையிலும் உணர்வோர் அனைவருக்கும் அவர் மீட்பு அளிக்க திருவுளம் கொள்ளுமாறு அவரது இரக்க பெருக்கத்தை எஞ்சி மன்றாடுவோமாக. தாயாம் திரு அவையும் திருத்தந்தை 14 லியோ உள்ளிட்ட அதன் தலைவர்களும் இறைமக்களாகிய நாங்களும் இன்றைய 2ஆம் வாசகம் கூறுவது போல மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் எதிர்நோக்கு பெற்று இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரி ஏற்ப ஒரே மனதினாய் இருந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையும் மாணவரை ஒருவாய்ப்பட போற்றி புகழ்ந்திட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருவருகை கால தயாரிப்பு வலயத்தின் 2ஆம் மெழுகுவர்த்தியை அமைதியின் மெழுகுவர்த்தியாக சமாதானத்தின் மெழுகுவர்த்தியாக ஏற்று இந்நாளில் இன்றைய முதல் வாசக சித்திரைக்கூடிய ஓனாயும் செம்மறியாட்டுக்குட்டியும் சிறுத்தை புலியும் கன்றும் சிங்கக்குட்டியும் கொளுத்த கழுதையும் கூடி வாழ்கிற அமைதியின் சூழல் உருவாகவும் போர்களும் வன்முறை செயல்களும் தீவிரவாதமும் முற்றிலும் மறைந்து சமாதானம் தலைக்கும் பூமியாக இவ்வுலகம் மாறவும் அமைதியின் அரசராக பிறந்த குழந்தையாக உம்மால் நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகையும் எம் நாட்டையும் ஆளும் தலைவர்கள் அனைவரும் ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றி அச்ச உணர்வு ஆகியவற்றை பெற்றவர்களாய் நேர்மையான அரக்கச்சையாகவும் உண்மையை இடைக்காலச்சையாகவும் அணிந்து
ஏழைகளுக்கு இறங்கி அனைவருக்கும் நீதி வழங்கி நடுநிலையோடு ஆட்சி செய்யும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடந்த கால அனுபவங்களால் டிசம்பர் மாதம் என்றுமே அஞ்சுகிற எங்களுக்கு இந்த ஆண்டு எவ்விதமான இயற்கை சீற்றமோ அதனால் ஏற்படும் அழிவோ இல்லாமல் காக்குமாறும் நாங்கள் அனைவருமே கிறிஸ்து பிறப்பாகவே எம்மையே மகிழ்ச்சியுடன் தயாரிக்கவும் ஏழைகளோடு பகிர்வதன் மூலம் அனைவர்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்கிற திருமுழுக்கு யோவானின் குரலை கேட்டு மனமாற்றத்தின் பாதையில் பணியாகவும் நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடவும் என்கிற எச்சரிக்கையை உணர்ந்தவர்களாய் நற்செயல் புரியும் நல்லவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாரையும் மீட்கின்ற நீர் எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். அதனால் உலகின் போக்கை எங்களுக்காக உமது அமைதியின் வழியில் நெறிப்படுத்தியுள்ளோம். உமது திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. நான் உமக்களித்தேன் இறைவா என்று, என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று, உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தேன் 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 என்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல், நூறு கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன், நூறு கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நடமாக்கி புதிதாக ஆழ்படுகின்றேன். தந்தே 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 உன்னையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களுக்கு காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால்
உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகளை கிறிஸ்துவை முன்னறிவித்தனர். சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாவானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உள்ளம் கடிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடலும். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையோ எங்கள் ஆயலான எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழித்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறாங்க. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இவரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. நான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. எந்தவன் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவன் நான் செய்தேன்,
நான் சொல்வேன். என் நாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் இன்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் இன்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் நாயன் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேவனே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை துய்ப்பியும். தேருமில்லா தீர்த்தமே என்னை புதுப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளைதனில் என்னை கூப்பிடும். பரகதியில் வீதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். யூபிலி 2025 இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாடும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. நீதியின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாநில உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம்
புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் என்றும் என்றும் குறித்தாகுக. ஆமென். இவ்வாரத்தின் திருநாட்கள் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி இன்று ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலம் 2ஆம் ஞாயிறு. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை புனித கன்னிமரியாவின் அமல உற்பவம் பெருவிழா. டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வாரத்தின் செவ்வாய். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமை லோரெட்டோவின் அன்னை மரியா. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வருகின்ற வியாழக்கிழமை புனித 1ஆம் தமஸ் திருத்தந்தை. டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வருகின்ற வெள்ளிக்கிழமை குவாத்தலூப் நகர் புனித கன்னிமரியா. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வருகின்ற சனிக்கிழமை புனித லூயிசி கன்னி மறைச்சாட்சி நினைவு. டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு, மகிழ்வின் ஞாயிறு. இன்று திருப்பலிக்கு தயார் செய்த வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்களுக்கு நன்றி. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை சூசியப்பர் அன்பியம் திருப்பலி சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நவம்பர் மாதத்தின் உண்டியல் வரவுகள் 2/11/2025 ஞாயிறு அன்று 2290 ரூபாய், 9ஆம் தேதி அன்று 440 ரூபாய், 16ஆம் தேதி 530 ரூபாய், 23ஆம் தேதி 399 ரூபாய், 30ஆம் தேதி 690 ரூபாய். மொத்தமாக கையிருப்பு 8721 ரூபாய். இதில் திருவருகை காலத்திற்காக மெழுகுவத்தி வாங்கியதின் செலவுகள் 1050 ரூபாய். மீத கையிருப்பு 7671 ரூபாய். உங்களுடைய தாராள உள்ளங்களுக்கு காணிக்கை செலுத்தியதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பங்கு தந்தையின் சார்பாகவும் நமது ஊர் மக்கள் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாளை அமல அன்னையின் திருவிழா, மரியாயின் சேனையின் ஆண்டு விழா. மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெறும். மரியாயின் சேனை உறுப்பினர்கள் பொறுப்பு எடுப்பார்கள். வாக்குறுதியை புதுப்பித்தலும் நடைபெறும். ஆகவே அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். டிசம்பர் 14ஆம் தேதி வரும் ஞாயிறு முதல் சவுலூர் பகுதியில் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் பாடப்படும். வருகின்ற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நமது பங்கில் ஒரு நாள் சிறப்பு திருவருகை கால தியானம் நடைபெறும். ஆகவே அனைவரும் இதிலும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறை ஆசிரியருக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றிக் கொள்வோமாக. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஆரோக்கிய தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், திகழ்கின்ற திருமணியே, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஆயர்கள், குருக்கள், கண்ணீர் மற்றும் துறவரத்தார் ஆகிய அனைவரின் கருத்துக்காகவும் திருப்பணி நிறைவேற்றி நமது அருள்பணியாளர் கருத்துக்காகவும் நம் தனிப்பட்ட கருத்துக்காகவும் உயர்மனம் அருள் வேண்டி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பிறகு மது ஆட்சி வருக. மது திருவுள்ள விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்களுக்கு காலமே கேட்கலாம் கொண்டம் செய்வதை நாங்கள் படிக்கிறோம். எங்களுக்கு பிரேமனேமை அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசு மதுரமான திரு இருதயமே, மரியை மாசற்ற திரு இருதயமே, சூசியப்பரே, அடைக்கல் அன்னையே, அந்தோயினியாரே, தந்தை மகன் தூயாவின் பெயராலே இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.